இவருடைய எல்லையில்லா கொட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சமாதியில் கோவில் வடிவத்தில் வச்சுட்டு ஆணவமாக பதில் சொல்கிறாரு. நான் சொல்கிறது வந்து தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய் வருத்தம் கூலி தரும். இத்தனை பேர் சேர்ந்து இதை நீ செய்யறது தவறுங்கும் போது அடாவடித்தனமாக நான் போன வருஷம் வச்சுருந்தேன், அதுக்கு முன்னாடி வருஷம் வச்சுருந்தேன், போன வருஷம் நீ சோத்துக்கு பதிலாக எதையோ தின்னேன், இந்த வருஷமும் அதையே ஏண்டா திங்கிறேன்னு யாராவது கேட்டால் இல்லை நான் போன வருஷமே சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா சொல்ல முடியும். மந்திரியாக இருக்கக்கூடியவர் மரியாதையோட பேசி பழகணும். அதோடு இல்லாமல் பக்தர்களுக்கோ சாதாரண மனிதர்களுக்கோ ஒவ்வாத செயலை செய்யக்கூடாது. கருணாநிதி காலம் முழுக்க கடவுளை திட்டி தீர்த்தவர். இப்போ கருணாநிதி மேலே இவருக்கு ஏதோ வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். காலம் முழுவதும் இந்து கடவுள்களை ஏசியும் பேசியும் ஏகடியம் செய்தும் நக்கல் செய்தும் ஓட்டு அரசியலுக்காக முற்போக்காக தன்னை காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்து மதத்தை எள்ளி நகையாடிய ஒரு மனிதனின் மீது நீங்கள் கோவிலை வச்சுட்டு கேட்டால் அவரே கடவுள், அவரை எல்லாரும் கடவுளாக கும்பிடுறாங்க. இது என்னங்க இது? அப்போ பட்டினத்தடிகள் யார்? பாம்பன் சுவாமிகள், பட்டினத்தடிகள், அருணகிரிநாதர், காஞ்சி சங்கராச்சாரியார், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம், சுவாமி சகஜானந்தர், திருநாளை போவார் நந்தனார், மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் மனிதர்களாக இருந்து, வள்ளலார் சுவாமிகள், இவங்கெல்லாம் மனிதர்களாக இருந்து இறைநிலையை அடைந்தவங்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா? அப்போ